தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என தெரிவித்துள்ள வானிலை மையம் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் சனிக்கிழமை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் வரும் 24ஆம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை காணொலி வழியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் 4 கல்லூரிகளை திறந்து வைத்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக இந்த கல்லூரிகளை திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் இந்த கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாட பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வேலூர் மாவட்டம் சேர்க்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 36 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம், துணைவேந்தர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். குடியிருப்பு ரூபாய் 0.56 கோடியில் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் ஆக மொத்தம் ரூபாய் 36.18 கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வந்தால் இருகரம் கூப்பி வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பொய்யான செய்திகளை வெளியிட்டதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆர்.பி. உதயகுமார் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியை அகற்ற உடன்படும் ஒவ்வொருவரையும் வரவேற்பதாக தெரிவித்தார். புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான விவாதமே இல்லை. அதில் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள். இனி போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வுகள்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை கேலி சித்திரம் செய்து இணையத்தில் வெளியிட்டதற்கு தனது கண்டனத்தையும் பதிவு செய்தார்.